வணக்கம். நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். குமண சரணாலயத்தில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் பலி. சம்பவம் இடம்பெற்ற பகுதியை தற்காலிகமாக மூடுவதற்கும் நடவடிக்கை. அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம். விழிப்புடன் செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல். கொலன்னாவை நகரசபை கட்டடத்தில் போதைப்பொருள் வர்த்தகம். முக்கிய சந்தேக நபர் தப்பியோட்டம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் சிவசேனாவில் இணைவு. இனி விரிவான செய்திகள். நேற்று மாலை குமண தேசிய சரணாலயத்தின் வீதி செப்பனிடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளியை சிறுத்தை தாக்கிக் கொன்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் அம்பாறை பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். சரணாலயத்தில் சம்பவம் இடம்பெற்ற வலயம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்தார். குமண தேசிய சரணாலயத்தின் பாக்குரை பகுதியில் வீதி செப்பனிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தொழிலாளர்கள் 4 நேற்று மாலை மண் ஏற்றியவாறு சரணாலயத்துக்குள் நுழைந்துள்ளனர். இதன்போது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தினை எதிர்நோக்கினர். நாங்க 3 பேர் முன்னுக்கு நின்று 2 பேர் பின்னுக்கு இருந்தவங்க. அவர் சிவத்தக ஷர்ட் போட்டிருந்தவர். அது பிறகு சத்தம் ஒன்று கேட்டுக்கு வந்து சிறுத்தை புலி வந்து அவரை கழுத்தில் பிடிச்சி அப்படி கொண்டு போய் நாங்கள் சிரத்தி கொண்டு போய் மம்பட்டியெல்லாம் அடிக்க போய் கிட்ட போயிட்டோம். நாங்கள் தோசரால் நாங்கள் காடெல்லாம் போய் பார்த்தோம், பொடியை காணல. பிறகு வைல்ட் லைஃப்காரங்க வந்தாங்க. வெறிக்கேண்ட எங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு வந்தாங்க. நாங்கள் வெளியில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெளியில் நின்றோம். சவாரி டிரைவர் பொடியினர்கள் போட்டோ பிடிக்க வர்றது சத்தம் கட்டிச்சு, கத்திரி சத்தம் கட்டிச்சு. நாங்கள் இங்கே வெளியால் ஓடி வந்துட்டோம். ஓடி வர கொஞ்ச நேரத்தில் படி சுட்டவங்க. சிறுத்தை தாக்கிய நபரை காப்பாற்றுவதற்கு மற்றைய தொழிலாளர்கள் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. பின்னர் அம்பாறை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தனியார் வாகனம் மூலம் சம்பவ இடத்துக்கு சென்று சிறுத்தை தாக்கிய நபரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது தனியார் வாகனத்தின் சாரதியையும் சிறுத்தை தாக்கியது. சிறுத்தை விரட்டியடிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டது. சரணாலயத்துக்கு வெளியே வந்த குழுவினர் தாக்குதலுக்கு இலக்கான சாரதியை அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற சுமார் 5 மணித்தியாலங்களின் பின்னர் உயிரிழந்த தொழிலாளியின் சடலம் சரணாலயத்திலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான செல்லத்துறை ரவிச்சந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். இவ்வாறான கொடூரமான நிலையை சிறுத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? நாம் அது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்கள கால்நடை வைத்தியர் நிகால் புஷ்பகுமாரவிடம் வினவினோம். ஒருவரை இழுத்துச் சென்று கொண்டுள்ளது மற்றொரு குழுவில் இருந்தவரை தாக்கியது என்றால் சிறுத்தையின் வளமையான செயற்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தையே வெளிப்படுத்துகின்றது. சரணாலயங்களுக்குள் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தொழிலாளர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்ற சட்டம் இல்லை என வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்தார். நீண்ட காலமாக செப்பனிடும் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் இயலுமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வனஜீவராசிகள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் சரணாலயத்துக்குள் நுழையும் போது பாதுகாப்பு வழங்க வேண்டியது வனஜீவராசிகள் அதிகாரிகளினது பிரதான பொறுப்பு என்பதுடன் சம்பவம் இடம்பெற்ற நேற்றைய தினம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் சரணாலயத்துக்கு வருகை தந்திருந்ததாகவும் அவர் கூறினார். அம்பாறை வனஜீவராசிகள் காரியாலயத்துக்கு சொந்தமான 3 வாகனங்களில் 2 வாகனங்கள் பாவனைக்கு பயன்படுத்த முடியாமையே சிறுத்தை தாக்கிய நபரை தனியார் வாகனத்தில் கொண்டு செல்வதற்கான காரணமாகும். மீதமிருந்த வாகனமும் அலுவலக தேவைக்கு பயன்படுத்தப்பட்டிருந்ததாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். சிறுத்தைக்கு எவ்வித காயமும் இல்லை எனவும் அதனுடைய வாழ்க்கை சக்கரத்தினை நன்கு அவதானித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கொலன்னாவை நகரசபை கட்டடத்தில் உள்ள அறையொன்றில் போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெற்றமை அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது தப்பிச் சென்ற பிரதான சந்தேக நபரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 13ஆம் தேதி இரவு வெள்ளம்பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நகரசபை கட்டிடத்தின் விடுதியில் சுற்றிவளைப்பு இடம்பெற்றதுடன் கஞ்சா வைத்திருந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 10 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. சுற்றிவளைப்பின் போது குறித்த அறையில் தங்கியிருந்த நிஹால் குணசேகர என்பவர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அறையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் 3 கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சா, 39 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் இலத்திரனியல் தராசும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. இதேவேளை 77,620 ரூபாய் பணமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. நகரசபை கட்டிடத்தில் குறித்த அறை போதைப்பொருள் வர்த்தக நிலையமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. 23 வயதுடைய இருவரும் 19 வயதுடைய ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கடந்த 14ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கொலன்னாவை நகரசபையின் தலைவர் கொத்தில சில்வாவிடம் வினவிய போது நகரசபை ஊழியர் என கூறப்படுகின்றவர் சில மாதங்களுக்கு முன்னர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்தார். எனினும் சுற்றிவளைப்பு இடம்பெற்ற போது அவரிடம் நகரசபை அடையாள அட்டை காணப்பட்டதுடன் அதனை காண்பித்து நகரசபை ஊழியர் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் இடம்பெற்ற போது பணியில் இருந்த காவலாளிகள் இருவர் மற்றும் நகரசபை ஊழியர் ஒருவர் ஆகியோரின் சேவைகளை இடைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாம் 6 வருடங்களாக இந்த போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பில் அறிந்துள்ளோம். ஆனால் நாம் பதவிக்கு வந்து 1 வருடமாகின்றது. எமக்கும் இதனை நிறுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் முடியாமல் போனது. இது தொடர்பில் கதைத்த உறுப்பினர் ஒருவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பில் போலீசாருக்கு பல தடவைகள் தெரியப்படுத்தியுள்ளோம். இது தொடர்பில் அறிய கிடைத்ததன் பின்னர் நாம் கடந்த 6 மாதங்களாக சபை அமர்வுகளில் கவனம் செலுத்தினோம். 14 பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. எனினும் அவற்றை கண்காணிக்கின்றனரா என்பது எனக்கு தெரியாது. இதன் பாதுகாப்பு பொறுப்பை சிவில் பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரினோம். எனினும் அது நடைபெறவில்லை. உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் காலதாமதத்தினால் கை நழுவி போனது. ஜனாதிபதியின் போதைப் பொருள் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடர்பில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதனால் வெள்ளம்பிட்டிய போலீசார் விரைந்து செயற்பட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர். இதற்கு முன்னர் எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை எனவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொலன்னாவை நகர சபையினை மையப்படுத்தி போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெற்று வந்ததை ஆளும் எதிர்க்கட்சி பேதமின்றி அனைவரும் அறிந்திருந்தமை அவர்களின் கருத்துக்கள் மூலம் உறுதியாகின்றது. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று வருகின்றது. மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் விடுக்கின்றனர். இல்லையேல் எதிர்கால சந்ததியினரும் அழிவினை சந்திப்பதை தடுக்க முடியாமல் போகும். சித்ரா பௌர்ணமி என்றாகும். இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள ஆலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அஸ்வினி முதல் ரேவதி வரையான 27 நட்சத்திரங்களில் 14ஆவதாக வரும் சித்திரை நட்சத்திரம் அம்மனுக்குரிய சிறப்பு தினமாக அமைகின்றது. மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திர தினங்களில் சித்திரை மாத பௌர்ணமி தினத்துடன் கூடி வரும் சித்திரை நட்சத்திர தினம் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்றாற்போல் அவர்களின் இறப்பையும் அதன்பின் அவர்கள் வசிக்கப் போகும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் பெரிய பொறுப்பில் உள்ள ஏமதர்மனின் உதவியாளரான சித்திரகுப்தனை வழிபடும் நாளாகவும் சித்ரா பௌர்ணமி விளங்குகிறது. சித்ரா பௌர்ணமி பௌத்தர்களுக்கும் முக்கியமானதாக அமைகிறது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விகாரிகளில் இன்று விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் பெருந்திரளான மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். புத்த பகவான் 2வது தடவையாக இலங்கையின் நைனாதீவுக்கு வருகை தந்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமி அமைந்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, தென், ஊவா, வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையான இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
இடியுடன் கூடிய மழையின் போது மணித்தியாலத்திற்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையான பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடிமின்னலுடன் கூடிய மழையின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் திறந்த வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் கட்டடம் அல்லது பாதுகாப்பான வாகனங்களில் இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. எனினும் சைக்கிள், உளவு இயந்திரம் மற்றும் படகு போன்றவற்றில் பயணிப்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வயல், தேயிலை தோட்டம், விளையாட்டு மைதானம் ஆகிய பகுதிகளில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு விசுவமடு புத்தடி பகுதியில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 24 வயதான ஒருவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். விசுவமடு புத்தடி பகுதியில் இன்று மாலை 3 மணியளவில் இவர்கள் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். குளிக்கச் சென்றபோது மரத்தடியில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களே மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர். மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான மற்றொரு இளைஞர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் இன்று மாலை பலத்த மழை பெய்துள்ளது. வெலிகாமம் மேற்கு, யாழ் நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மணல் தரை வீதியில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரங்கள் எரிந்துள்ளன. நிலவும் வறட்சியால் 1,61,598 குடும்பங்களைச் சேர்ந்த 6,88,843 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. யாழ் வேலணை மண்டைதீவு மக்கள் வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசிக்கும் மண்டைதீவில் வறட்சியினால் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வேலணை பிரதேச சபையினால் பவுசர்கள் மூலம் வாரத்திற்கு 2 முறை குடிநீர் வழங்கப்படுவதாகவும் அது போதுமானதாக இல்லை எனவும் மண்டைதீவு மக்கள் அங்கலாய்க்கின்றனர். அம்பாறை ஆலையடி வெம்பு பகுதி விவசாயிகளின் 200 ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு நீர் வழங்கும் பிரதான குளமான சாகாமம் குளம் நீரின்றி வற்றி போயுள்ளது. இதனால் ஆலையடி வெம்பு விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அத்துடன் இப்பகுதி கால்நடைகளும் உணவுக்காக கஷ்டப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகள் முன்வரவில்லை என யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு வறட்சியோ இல்லைன்னா வெள்ளாளிவோ ஒரு ஒன்றுக்குமே எங்களுக்கு உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓட்டு போடுற நேரம் மட்டும் எங்களை வந்து சந்திப்பினா ஓட்டு போடுற டைமுக்கு வந்துக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அடி வேண்டி கொண்டு தான் போவினோம். ஓட்டு கேட்குற நேரம் வருவாங்க, கும்பிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சு ஓட்டு எலெக்ஷன் எடுத்துட்டு அங்கிட்டு போயிடுவாங்க. எங்களை ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. தமிழ் அரசியல் தலைவர்கள் வறட்சி தொடர்பாக எந்த விதமான கரிசனையும் காட்டாது, மக்கள் நலனையும் கருத்தில் கொள்ளாது காணப்படுகின்றனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நாம் இன்று வினவினோம். வெள்ள நிவாரணம் இன்னும் கிடைக்காமல் அடுத்த கட்ட வறட்சியே வந்திருக்கிறது. எங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்ட ரணில் அரசு இப்பொழுதும் சரியான நேர்த்தியுடன் இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாகவோ அல்லது இந்த வறட்சி தொடர்பாகவோ இந்த மக்களுக்கான ஒரு நிதியை பெற்றுத் தருவதில் அவர்கள் ஒரு கனதியான பங்களிப்பை செலுத்தவில்லை என்பது மிக மிக வெளிப்படையானது. வடகிழக்குக்கான துரித அபிவிருத்தி செயலணி என்ற ஒன்றை பிரதமர் தலைமையில் உருவாக்கியிருந்தாலும் கூட அது கூட இன்று வரை ₹1 வெளியிடவில்லை. ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட அரசாங்க அதிபரூடாக அரசாங்க அதிபருக்கு சொல்லப்பட்டு அதே நேரம் பிரதேச செயலர்களுக்கும் இந்த நீர் விநியோகங்கள் சம்பந்தமாக அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவர்களுக்கான நட்டீடுகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியான முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம். அவர்களுக்கான நட்டீடுகளை கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருவோம். வறட்சி நிவாரணம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மட்டக்களப்பில் இன்று கருத்து வெளியிட்டார்.
இந்தியாவுடைய நலனை பேணுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தயாராக இருப்பதனால் அந்த அரசாங்கத்திற்கு நிபந்தனை இல்லாமல் முண்டு கொடுத்து அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற செயல்பாட்டைத்தான் இந்தியா தொடர்ச்சியாக கூட்டமைப்பை கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. கம்பரெலிய என்ற திட்டத்தின் ஊடாக ரணில் கோடிக்கணக்கான நிதியை மாவட்டங்களுக்கு, வடகிழக்கு மாவட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்றார். அந்த நிதியை எப்படி எங்கே செலவிட வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை கூட்டமைப்பினருக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்கு காரணம் கூட்டமைப்பினருக்கு கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மிகப்பெரிய அளவு வாக்குச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. தங்களுக்கு ஒரு மிகுந்த நெருக்கடி ஏற்படும் என்கிற காரணத்தினாலே இந்த கூட்டமைப்பினுடைய செறிந்த செல்வாக்கை நிமித்துவதற்காக கம்பரெலிய ஊடாக மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே இந்த நிதி ஒதுக்கீடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கம்பரெலிய என்பது மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை கவர்வதற்கான ஒரு உபாயமாக மட்டும் பயன்படுத்தப்படுகிறதே தவிர இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எந்த விதமான வேலை திட்டங்களும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு உண்மையாக இருக்கு. தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வரதராஜ பெருமாள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். எந்த நேரமும் பிரதமரிடமோ ஜனாதிபதியிடமோ பேச முடியும். அவர்களால் இந்த விடயங்களை முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களோடு பேசாமல் வெறுமனே ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி 5 வருடங்களுக்கு முதலில் அறிக்கை விட்டது போல இப்ப திரும்ப மீண்டும் வருகின்ற தேர்தல்களை நோக்கமாக கொண்டு அறிக்கை விடுகின்ற போக்கைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்து வருகின்றது. அரசாங்கத்துக்கு எதிரான என்பது போல பெரிய நீண்ட அறிக்கைகளும் நீண்ட பேச்சுக்களை நடத்துகின்ற ஒரு போலித்தனமான நாடகங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. சுமந்திரன் என்பவர் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய ஆள், அரசாங்கத்தினுடைய ஆள். அரசாங்கத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்றைய நல்லுறவினுடைய விளைவாக வேண்டுமென்றால் அவர் ஒரு பிரதியாக வரலாமே தவிர அவர் ஒரு தமிழ் மக்களுடைய பிரதியாக ஐயனாவோ அல்லது இலங்கை அரசாங்கமாக கூட அவரை பார்க்கிறதா என்பது என்றால் அவருடைய சேவை முழுவதும் அரசாங்கத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் என்றே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றாகத்தான் அரசாங்கமும் அவரை அமைச்சர் ஆக்காமலே ஒரு அமைச்சருக்குரிய எல்லா வகையான வசதிகளையும் அதிகாரங்களையும் அள்ளி கொடுத்து வடக்கு அபிவிருத்தி என்ற வகையிலே பெருந்தொகையான பணத்தையும் ஒதுக்கி அதை அவர் தீர்மானிக்கின்ற வகையாக ஒரு நிலைமைகளை அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கின்றது. இங்கே பார்க்க போனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வடகிழக்கு மாகாணத்திலே எந்த ரோட்டு போட வேண்டும், எது தடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற முடிவு செய்கின்ற அளவுக்கு நிலைமைகளை அரசாங்கம் அவர்களிடத்திலே விட்டிருக்கின்றது. எம்மவர்களின் வாழ்வியலை கட்டியம் கூறும் அண்ணன்மார் தங்காள் கூத்தை 5 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு மேற்கத்திய ஆராய்ச்சியாளர் ஆராய்ந்து வருகின்றமை தமிழராய் பிறந்த அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விடயமாகும். பொன்னர் சங்கர் கூத்தின் வேரை தேடி பயணிக்கும் நியூஸ் வெஸ்டின் அண்ணன்மார் தங்காள் கதை விசேட தொகுப்பு அடுத்து. இன்னுயிர் அண்ணன்மார்களான பொன்னரையும் சங்கரையும் உயிரெழுப்பிய அன்பு தங்காளின் அன்பை பறைசாற்றுவதால் பொன்னர் சங்கர் கூத்து அண்ணன்மார் தங்காள் கூத்து எனவும் அழைக்கப்படுகிறது. சில இடங்களில் 3 இரவுகள் தொடர்ச்சியாக இந்த கூத்து நடத்தப்படுகிறது. வேறு சில தோட்டப்பகுதிகளில் பல்வேறு காண்டங்களாக இந்த கூத்து நடத்தப்படுகிறது. ஒரு வருடத்தில் ஒரு காண்டம் தான் நடத்தப்படும். ஆகவே 10-12 ஆண்டுகள் கூட அந்த கூத்தை முழுமையாக பார்ப்பதற்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. கடும் குளிரில் பனியில் இரவிரவாக அவர்கள் இந்த கூத்தை நடத்துவதற்கு எடுத்துக்கொள்கின்ற சிரமங்கள், முயற்சிகள், அதனை பயில்வதற்கு தொழிலாளர்களும் இளைஞர்களும் எடுத்துக்கொள்கின்ற அக்கறைகள், அதில் காட்டப்படும் ஈடுபாடு என்பன மிக மிக பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டு நாம் டிஜிட்டல் மைய நூற்றாண்டு, அறிவு மைய நூற்றாண்டு, தகவல் மைய நூற்றாண்டு என்றெல்லாம் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மக்கள் தமது பாரம்பரியங்களை நோக்கி, தமது வேர்களை நோக்கி திரும்பி செல்வதற்கான ஒரு நூற்றாண்டாகவும் காணப்படுகின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ள முடியும். சகோதர பாசத்தின் அடையாளமாக திகழும் அண்ணன்மார் தங்காள் கதை தொடர்பில் கனேடிய ஆராய்ச்சியாளர் பிருந்தா பர்க் 54 ஆண்டுகள் ஆராய்ச்சி நடத்தியுள்ளமை இந்த பாரம்பரிய கலை வடிவத்தின் பழம்பெருமைக்கு மெருகேற்றுகிறது. கனடா நாட்டினைச் சேர்ந்த பிருந்தா பக் அவர்கள் இந்தியாவை மையப்படுத்தி அவர் இலங்கையோடு இணைத்து அவர் இந்த கூத்தினை 54 வருடங்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார். பிருந்தா பக் அவர்கள் இந்த கதையினை 34 மணித்தியாலங்கள் ஒரு வீடியோவாக ஆய்வு செய்திருக்கின்றமை, அத்தோடு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இந்த கூத்தினை புத்தகமாக ஆய்வாக வெளியிட்டிருக்கின்றமை, அத்தோடு தனது வீட்டில்
ஒரு நூதன சாலையாக இதனை உருவாக்கி இருக்கின்றமை, அது மட்டுமல்லாமல் அவர் சித்திரக்கதையாக உருவாக்கி இருக்கின்றமை, புதிய ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு இதனை உருவாக்கி இருக்கின்றமை என்பது ஒரு ஆய்வுத்துறையில் அவர் கொண்ட ஈடுபாட்டையும் கூறுகின்றது. கோஸ்லாந்த மீரியபத்த மண்சரிவு அனர்த்தம் வெறுமனே உயிர் பலி கொண்டது சாமானியர்களே அல்ல. அண்ணன்மார் தங்காள் கதையை நாளைய சந்ததிக்காய் ஆர்வத்துடன் அரங்கேற்றி வந்த கலைஞர்களையும் மீரியபத்த மண்சரிவு விட்டு வைக்கவில்லை. மீரியபத்தையுடன் தொடர்புடைய பொன்னர் சங்கர் கூத்து தொடர்பில் ஆராய்கிறது நாளைய அண்ணன்மார் தங்காள் கதை விசேட தொகுப்பு. நுவரெலியா ஹாவா எலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ரதோற்சவம் இன்று நடைபெற்றது. ஹாவா எலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று ரதோற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் CB ரத்நாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். எமது கட்சியில் மோதல் ஏற்படாது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பயப்பட வேண்டாம், நாம் எடுத்து காட்டுவோம். எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் மக்கள் புத்திசாதுரியமாக முடிவெடுப்பார்கள். அதில் நம்பிக்கை வைத்துள்ளோம். மக்களுக்கு மின்சாரம் இல்லை, நீர் இல்லை, சித்திரை புத்தாண்டுக்கும் நீர் இருக்கவில்லை. நீங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பீர்களா? பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாவை கொடுக்க முடியாமல் போனது. நாம் இருந்தபோது கேட்டதை கொடுத்தோம். இந்த அரசாங்கத்தால் என்ன பயன்? ஆம், அமைச்சர் ராதாகிருஷ்ணன் எம்முடன் இருக்க வேண்டும். தற்போது தவறான பக்கம் உள்ளார். உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 31வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் சமாதி அருகில் இன்று காலை நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் அன்னை பூபதியின் குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்திலும் இன்று முற்பகல் அன்னை பூபதிக்கான நினைவேந்தல் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈகை சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை அன்னை பூபதியின் 31வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் கிளிநொச்சியிலும் இடம்பெற்றன. கிளிநொச்சியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று முற்பகல் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. ஈகை சுடரேற்றி அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலும் இன்று முற்பகல் நடைபெற்றது. அன்னை பூபதி இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணா நிலையில் இருந்து உயிர் நீத்தார். உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் ஆகிய இரு கோரிக்கைகளை முன்வைத்து 1988 ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி அமிர்தக்கழை மாமாங்கீஸ்வரர் கோயிலில் உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்தார். பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் உண்ணாவிரத போராட்டத்தினை கைவிடாது தொடர்ந்த அவர் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் 1988 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்று இவ்வுலகை விட்டு பிரிந்தார். 1932 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி மட்டக்களப்பில் பிறந்த அன்னை பூபதி 56வது அகவையில் உயிர் நீத்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பின்னிரவு பிரதான செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம்.